குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிழமை டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 8 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே அதில் கிடைக்கும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மணிப்பூர் கலவரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் இதை பற்றி எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக உள்ள மைதேயி அப்படின்ற சமூகத்தினருக்கும் குகி அப்படின்ற பழங்குடியினருக்கும் தான் பார்த்திங்கன்னா ஓராண்டுகளுக்கு மேலாக மோதல் நீடித்து வருது. இதில் பார்த்திங்கன்னா மைதேயி சமூகத்தினருக்கு பார்த்திங்கன்னா தங்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்க சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா குகி பழங்குடியினர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா, இதனால தான் அங்கே மோதல் நடந்துச்சு. இல்லை இந்த பேரால் இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். மற்றபடி நீங்கள் இது பார்த்திங்கன்னா நெட்ஸில் போட்டிங்கன்னா ஒரு டாபிக் வரும், அதை கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து நாளை முதல் பார்த்திங்கன்னா உயர்வுக்கு படின்ற அப்படி ஆலோசனை முகாம் நடைபெறுது. இதில் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் உயர்கல்வி வழிகாட்டு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா உயர்வுக்கு படி அப்படின்ற திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்வருடைய ஆலோசனை பேரில் நடைபெற இருக்குது. இந்த திட்டத்தின்படி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கல்லூரி வாய்ப்பு கல்லூரியில் சேராத மாணவர்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து கவிஞர் மு மேத்தாவுக்கு தமிழ் இலக்கிய விருது வழங்குறாங்க. கவிஞர் மு மேத்தாவுக்கு பார்த்திங்கன்னா சீதக்காதி அறக்கட்டளை சார்பில் பார்த்திங்கன்னா ஷெய்கு சதகத்துல்லாஹா அப்பா நினைவு தமிழ் இலக்கிய விருது பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா கவிவேந்தர் மு மேத்தாவுக்கு 2024 ஆண்டுக்கான தமிழ் இலக்கிய விருதும் குருமகா சந்திதானம் சமத்துவ மடாதிபதியான பால பிரஜாபதி அடிகளாருக்கு பார்த்திங்கன்னா சமூக நல்லிணத்துக்கான விருதும் பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா, இந்த 2 விருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த கல்கியை பற்றி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி உங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது, இது உங்கள் சிலபஸில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்குது. அவரை பற்றி சின்ன டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியில் உச்சம் பெற்றிருப்பவர் கல்கி. அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ரா கிருஷ்ணமூர்த்தி. ஓகேங்களா, கல்கியோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா ரா கிருஷ்ணமூர்த்தி. இவருடைய முக்கியமான நூல்கள் பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன், இதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நூல். ஓகேங்களா, இது புதினம் மற்றும் இலக்கிய வாசிப்பில் பார்த்திங்கன்னா முதலிடத்தில் இருந்த நூல் அவருடைய இதுதான். இது மட்டும் இல்லாமல் 15 புதினங்கள், ஏறத்தாழ 75 சிறுகதைகளும் பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனாரின் நவசக்தி அப்படின்ற இதழில் பார்த்திங்கன்னா 1923ஆம் ஆண்டு உதவி ஆசிரியராக பார்த்திங்கன்னா இவர் சேர்ந்திருக்கிறார். ஓகேங்களா, அப்போ நவசக்தின்றது பார்த்திங்கன்னா திருவிக்காவோட நூல். 1923 பார்த்திங்கன்னா கல்கி அதில் சேர்ந்திருக்காரு. அகஸ்தியர் என்ற புனைப்பெயர் வைத்துக் கொண்டார். ஓகேங்களா, அதில் பார்த்திங்கன்னா யங் இந்தியா பத்திரிகையில் மகாத்மா காந்தியுடைய சுயசரிதை பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அப்படியே பார்த்திங்கன்னா தமிழில் வெளியிட்டவர் தான் இவரோட முக்கியமான ரோல். அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி பார்த்திங்கன்னா மதுவிலக்கை வலியுறுத்துவதற்கென ஆரம்பித்த விமோசனம் அப்படின்ற பத்திரிகையினுடைய உதவி ஆசிரியராக இணைந்திருக்கிறார். ஓகேங்களா, ராஜாஜி பார்த்திங்கன்னா மதுவிலக்கை வலியுறுத்துவதற்காக ஆரம்பித்ததான் விமோசனம். ஓகேங்களா, அப்போ விமோசனம் அப்படின்ற நூல் பத்திரிகை பார்த்திங்கன்னா ராஜாஜியோடது. ஓகேங்களா, அதே சமயத்தில் எஸ் வாசன் ஆனந்த விகடன் அப்படின்ற பத்திரிகையை வாங்கி பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தார். இதில் பார்த்திங்கன்னா கல்கி பார்த்திங்கன்னா நிறைய புதினங்களை பார்த்திங்கன்னா இதில் வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து அவர் பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டி அப்படின்ற கட்டுரை பார்த்திங்கன்னா மிகுந்த வரவேற்பு பெற்றுச்சு. அந்த கட்டுரைக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா தன்னுடைய பேரை பார்த்திங்கன்னா கல்கி அப்படின்னு மாற்றிக்கிட்டார். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் இதழில் பார்த்திங்கன்னா 1931 பணிக்காக சேர்ந்திருக்காரு. கல்வனின் காதலி அப்படின்ற தொடரை எழுதியிருக்காரு. குழந்தைகள் மாநாடு போன்ற நகைச்சுவை தொடர்களையும் எழுதியிருக்காரு. அலைவோசை, தியாக பூமி போன்ற புதினங்களையும் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. இது எல்லாமே கல்கியோட தான், முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 முறை சிறை சென்ற பிறகு பார்த்திங்கன்னா 1940 பார்த்திங்கன்னா சதாசிவத்துடன் இணைந்து கல்கி அப்படின்ற பத்திரிகை தொடங்குறார். ஓகேங்களா, 1941 மாதம் 2 பத்திரிகை மூலம் தொடங்கப்பட்டது. 1944 வார பத்திரிகையாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்திபன் கனவு, சிவகாமி சபதம் ஆகிய தொடர்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. இதில் 1954ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா அவர் காலமாயிட்டார். அவர் காலமாகும் வரை பார்த்திங்கன்னா நூல் எழுதிட்டு தான் இருந்தார். ஓகேங்களா, அடுத்து பைய அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா நீங்கள் பைய அப்படின்னா மெதுவா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, மெல்ல என்னும் சொல் பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் மெதுவா அப்படின்ற புழக்கத்தில் இருக்கிறது. பைய என்னும் சொல்லை பார்த்திங்கன்னா மெல்ல அப்படின்ற பொருள் பார்த்திங்கன்னா வள்ளுவர் பயன்படுத்திருக்கிறதா ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு திருக்குறளை பைய அப்படின்னா பொறுமையாக இல்லைனா மெதுவாக அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூறு சம்மந்தமாக ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா, சிற்றில் நன்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உள்ளன என வினவுதி என் மகன் யாண்டு உலனாயின் அறியேன்
ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. ஓகேங்களா, ஒரு இளம் பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவோட வீட்டோட தூணை பிடிச்சின்னுட்டு உங்கள் பையன் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து புலி தங்கி போன்ற குகை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வயிறு சொல்கிறாங்க. அவனோட பெத்த வயிறு இதுதான், அவன் இங்கே இல்லை அப்படின்னா அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான், அங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. காவற்பெண்டு அப்படின்ற பெண் பார்ப்பளவலாக எழுதப்பட்ட பாடல் தான் இது. ஓகேங்களா, புறநானூல் இடம்பெற்றிருக்கு, இது கேட்குறது வாய்ப்பு இருக்குது, ஒரு லைனை படிச்சுக்கோங்க. அடுத்து, தமிழகத்தில் அமெரிக்காவின் பிஎன்ஒய் மெலன் வங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஓகேங்களா, பிஎன்ஒய் மெலன் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதலீடு செய்வதற்காக அதனுடைய உயர்மட்ட அதிகாரிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்திருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச வெளியுறவு கொள்கை தொடர்பான குளோபல் டவுன் ஹால் 2024 அப்படின்ற இணைய வழி கருத்தரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, நியமனங்கள் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் நிதித்துறை செயலராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி துஹின் காந்த பாண்டே அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரோஷியாவுக்கு தூதராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஐரோப்பிய நாடான குரோஷியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இந்திய தூதராக அருண் கோயல் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் இந்திய தேர்தல் ஆணையராக 2022 நவம்பர் மாதம் நியமிக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தார். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் குரோஷியாவுக்கான தூதராக வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்து, யூஎஸ் ஓப்பன் ஆடவர் ஒற்றை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதிச் சுற்றில் இத்தாலியைச் சேர்ந்த ஜேக் சின்னர் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலம் யூஎஸ் ஓப்பன் இறுதிச் சுற்றில் நுழைந்த முதல் இத்தாலிய வீரர் அப்படின்ற சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னருக்கும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி தகுதிக்கு பெயர் பெற்ற அமெரிக்க வீரர் அப்படின்ற சிறப்பை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து, புதுதில்லியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றுள்ள ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய 44வது பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிஏ தலைவராக இந்தியாவின் ரவீந்திர சிங் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய விளையாட்டு அமைச்சருடைய அமைச்சரான மான்சுக் மாண்டவியா 45 நாடுகளின் விளையாட்டு சம்மேளன நிர்வாகிகள் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் துப்பாக்கி சுடும் வீரர். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர். ரவீந்திர சிங் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க, இல்லைனா ரவீந்திர சிங் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் எந்த விளையாட்டில் தொடர்புடையான்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது, U20 அதாவது அண்டர் 20 உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் நிட்டிகா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் சனிக்கிழமை இந்தியாவின் நவ்தீப் ஈட்டி எறிதல் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வென்றிருந்த நிலையில் ஈரான் வீரர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வின் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி தங்கம் வென்றது பார்த்திங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்கம் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மற்றும் சார்நிலை நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் உத்தரவு தீர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் வழக்கு விவரங்கள் தரவுகள் தளமான தேசிய நீதித்துறை தரவு தொகுப்பு அப்படின்ற தகவலின்படி வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குகளுடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற நிலுவையில் உள்ள மொத்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா 58.59 லட்சமாக இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 62 வழக்குகளும் 20லிருந்து 30 ஆண்டுகள் வரை 2.45 லட்சம் வழக்குகளும் நிலுவையில் இருக்காங்க. ஓகேங்களா, இதில் முக்கியமாக 1952 ஆண்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 3 வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிலுவையில் இருக்குது. நமக்கு அவ்வளோ டீப்பாக கேட்க மாட்டாங்க, தோராயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா, அடுத்து, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்று சென்ற ஸ்டார் லைனர் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்ப வரவழைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வருவதில் தாமதம் ஏற்பட்டுருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்கலம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.